ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி வந்து பட்டாசு வீடியோ தான் போட போகிறோம். நம்ம ஒரு கேம் போட்டிருந்தோம், ஃப்ரீ ஃபயர் கேமு. அதுக்கப்புறம் இந்த கேம் தான் போடுறோம். நீங்கள் அதை முதல்ல அந்த ஃப்ரீ ஃபயர் கேம் பார்த்துட்டு வந்து இது பாருங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அது போட்டிருந்தேன், அதனால தான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் இது டேரெக்டாகவே பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது எங்கள் அப்பா ஃபண்டு போட்டிருந்தாரு. மாதம் 150 ருபீஸ். இது வந்து மாதம் இது கட்டினதுனால இப்போ எங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்க போகிறோம். இந்த பாக்ஸ் நல்லா இது பொருட்கள் இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, நல்லாயிருக்கு. உங்கள் கமெண்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். இப்போ நம்ம ரேப்பிங்கை பிரிக்க போகிறோம். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது சரவெடியான நிகழ்ச்சிகள்லாம் காத்திருக்கு. எல்லாமே பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு வரப்போகுது டடான் டடான் டடான். எப்படி இருக்குது நண்பர்களே? நம்மளுக்கு ஃபஸ்ட்லேருந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிஜிலி வெடி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து டோரா வெடி கொடுத்துருக்காங்க. டோராவின் பயணங்கள் வெடி கொடுத்துருக்காங்க. இது செகண்டு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பண்டல் லக்ஷ்மி வெடி 5 லக்ஷ்மி வெடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ பேரட் வெடி கொடுத்துருக்காங்க. இது எனக்கு பேர் சுத்தமாக தெரில சரியா. இது குருவி வெடி கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே குருவி வெடி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன வெடி பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லிடுங்க. இதுவும் குருவி வெடி தான் நினைக்கிறேன். ஆமாம், இதுவும் குருவி வெடி தான். இது உங்களுக்கு பிடிச்ச வெடியை வந்து இது பண்ணிடுங்க. 2 குருவி வெடி கொடுத்துருக்காங்க. இதுதான் எனக்கு தீபாவளி வந்தாலே இதான் எனக்கு ஞாபகம் வரும். பாம்பு பட்டாஸ். உங்களுக்கு இது பிடிக்குமா இல்லையானு கமெண்டில் சொல்லுங்கள். இது என்னது? ஆட்டோ பாம் தெரியல, பிரித்து பாருங்க. இன்னொரு பிஜிலி வெடி கூட கொடுத்துருக்காங்க, பேக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லக்ஷ்மி வெடி பேக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விநாயகர் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 7 ஷாட் கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குங்க. 7 டைம்ஸ் மேலே போகும். 7 ஷாட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இதான் இந்த பெரிய சங்கு சக்கரம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இல்லை, எல்லாமே 2 கொடுத்துருக்காங்க நண்பர்களே. என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு டோராவின் பயணங்கள் இன்னும் ஒன்று. அதுக்கப்புறம் என்னது லக்ஷ்மி வெடி இன்னும் ஒரு பெரிய பண்டல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் இதோட காமிக்கிறேன். இது வந்து டைகர் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட்டோ பாம் திறந்து காமிச்சிருக்கேன். இதுக்காகவே ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க ப்ளீஸ், ரொம்ப ப்ளீஸ். அதுக்கப்புறம் இன்னொரு வெடி இருக்குது. இன்னும் 3 லக்ஷ்மி வெடி கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மி வெடி மட்டும்தான் அப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சுசூர் கம்பி, இது ஒரு சுசூர் கம்பி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எத்தனை சுசூர் கம்பி? இப்போ 2வது சுசூர் கம்பி நம்ம இது பண்ணுறோம். நான் எல்லாத்தையும் காமிக்கிறேன். நான் ஒன்றுத்தையும் இது பண்ணிட்டுலாம் காமிக்க மாட்டேன். எல்லாத்தையுமே நான் காமிக்கிறேன். 3 சுசுர்வத்தி, 4 சுசுர்வத்தி, 5வது சுசுர்வத்தி. இது கொஞ்சம் பெருசு, லாங் சைஸ். அதுக்கெலாம் சின்ன சைஸு. இதுவும் சுசுர்வத்தி தான், குட்டி இது. அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த பிளெயின் பட்டாஸ் தெரியுங்கள உங்களுக்கு. இது நார்மலாக பிளெயின் மாதிரி போகும். அதுக்கப்புறம் இது வந்து இதுங்க புஸ்வானங்க. சும்மா இங்கே இப்படி வச்சுட்டு கொளுத்தி விட்டான்னு வச்சுக்கோங்க, இது கம்பி வச்சு. இது புஸ்வானம். இது அந்த நார்மல் புஸ்வானம், குட்டி புஸ்வானம் மாதிரி. இதை போன வருஷமே நம்மளுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் இது அந்த ஃபோட்டோ வெடி நல்லா இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆட்டோ பாம் கொடுத்துருக்காங்க. இந்த இது ஃபோட்டோவோட ஆட்டோ பாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னவென்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சுசூர் கம்பி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜாட்டி கொடுத்துருக்காங்க. எனக்கு ஜாட்டி ரொம்ப பிடிக்குங்க. சொல்லணும்னா எனக்கு சுசூர் கம்பியை விட ஜாட்டி அதிகமாக பிடிக்கும். அதுக்கப்புறம் புஸ்வானம். இது இன்னும் எனக்கு பிடிச்ச விஷயம். எனக்கு சுசூர் கம்பியை வச்சு புஸ்வானை கொளுத்துறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு இதுங்க,
இதுவும் ஒரு புஸ்வானம் தான். எங்கே என்னங்க புஸ்வானமே அதிகமாக இருக்கே. இதுவும் புஸ்வானம். சுசூர் கம்பி, சூப்பரான சுசூர் கம்பி. இது என்னதுன்னு தெரியலையே. திண்டி பத்தல் தெரிந்து விடும். பாம்பு பட்டாஸ் காய்ஸ். இது பாம்பு பட்டாஸ் மாதிரி தான் இருக்குது. பாம்பு பட்டாஸ் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாம்பு பட்டாஸில் இது மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்க. இது நம்ம தீபாவளி அன்னைக்கு தீபாவளி நைட் இது வெடிக்கிற வீடியோ வரும். நீங்கள் கேட்பீங்கள்ல, ப்ரோ எங்களுக்கு முன்னாடியே வேணும், நாங்கள் அப்போ பார்த்துட்டு தான் நாங்கள் இது பண்ணுவோன்னு. அதனால உங்களுக்கு ஒரு சாட்டர்டே உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும். அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்கலாம். இதுவும் அதே தான் நண்பர்களே. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இப்போது சங்கு சக்கரம் இருக்குது. ரொம்ப நல்ல சங்கு சக்கரம் எவ்வளோ காணோன்னு பார்த்துட்டு இருந்தேன். சங்கு சக்கரம். அதுக்கப்புறம் இந்த பென்சில் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கொளுத்து எடுத்தால் நம்மளுக்கு இது முடிச்சுக்கிட்டே அடிக்கிற மாதிரி தான் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சுசூர் கம்பி. அதுக்கப்புறம் நம்ம இங்கே மாதிரி ஒன்று இருந்துச்சுல, அது அப்படியே இங்கே ஒரு ஃபுல் பண்டில் கொடுத்துருக்காங்க. எனக்கு இப்போ தெரிஞ்ச வரைக்கும் இது பண்டில் புஸ்வான பண்டில் பாக்கெட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னதுன்னு தெரியலையே. எனக்கு ஒவ்வொன்றும் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேங்க. ஹலோ காய்ஸ், நம்மளுக்கு 2 நைட்ரஜன் ஆட்டோ பம்ப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்லேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. நைட்ரஜன் ஆட்டோ பம்ப் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு இது நைட்டில் வெடித்தா இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது டேயில் வெடிக்கிற பட்டாசு கிடையாது, ஆட்டோ பம்ப் மாதிரி கிடையாது. இது ஆட்டோ பம்ப் தான், ஆனால் இது டேயில் வெடிக்கிற வெடி ஆட்டோ பம்ப் கிடையாது. இது நார்மலான இந்த நைட்டில் புஸ்வான மாதிரி வர ஆட்டோ பம்ப். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது நிறைய தடவை வெடிச்சிருக்கேன். இது ரொம்ப எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமாங்கிறது கமெண்ட்டை சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்த பட்டாசுலேயே உங்களுக்கு எந்த பட்டாசு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்மால் ஸ்கை ஷாட்னு போட்டிருக்காங்க. இதுக்கு ஸ்டாண்டோடு கொடுத்துருக்காங்க. இது ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. கீழே பத்திரமா வச்சு வெடிக்கிறதுக்கு ஒரு அட்டைப்பெட்டி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி எத்தனை பீஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 பீஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 5 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வெளில வச்சுட்டு இருக்கோம். வச்சதுக்கப்புறம் காமிங்க. இது பாருங்கள், 5 பீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நிற்க வச்சதோட சேர்த்து 5 பீஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு இது மேலே போய் வெடிக்கிறவன்னு தான் நினைக்கிறேன். மேலே போய் தான் வெடிக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம இது இந்த பாம்பு பட்டாஸ் தான். இது பழைய மாடலு. இது அப்போலாம் இப்போ கொஞ்சம் முன்னாடிலாம் வெடிப்பாங்க. இப்போ இது வெடிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. நான் கொஞ்சம் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதில் இது போடல. நம்ம இது எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு ஃபண்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் 5 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸில் 5 பீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆனிமல்ஸ் பார்க்கலாம். இந்த ஆனிமல்ஸ்னால் ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெங்குவினு இதெல்லாம் வரும்ல, இதுதான். எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு நம்ம செக் பண்ணலாம். என்னங்க 2 தானா? இருங்க எடுத்துகிட்டு காமிக்கிறேன். எல்லாம் போய் ஸ்டக் ஆயிடுச்சு. 2 கிடையாது, நிறைய இருக்குது. டோராவின் பயணங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கார் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மொத்தமாக எத்தனை இது கொடுத்துருக்காங்கன்னா 6 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் பிரிக்காமல் காமிக்க போகிறேன் இதை. ஏன்னா இது ஜாட்டி. இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அதனால தான் நான் இது பிரிக்காமையே காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சங்கு சக்கரம். இது நான் இதுக்கு முன்னாடியே ஒன்றில் காமிச்சிருக்கேன், காமிச்சேன் முன்னாடியே. அதனால் இது பண்ணல. நெக்ஸ்ட்டு ராக்கெட் பிரித்து காமிக்கிட்டோம் வேண்டாமான்னு பார்த்தீங்கன்னா, சரி பேபி ராக்கெட்னு சொல்லுவாங்க. இப்படி தான் ராக்கெட் எத்தனை பீஸ் கொடுத்துருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணுவோமே. 2 3 4 5 6 7 8 9 10 பீஸ் கொடுத்துருக்காங்க.
ஓகேங்க, இது வந்து சொல்லணும்னா இதில் இங்கே போட்டிருக்காங்க சைடில் எப்படிலாம் இது வெடிக்கணும் அப்படின்னு. பாட்டில் வச்சு தான் வெடிக்கணும். நீங்கள் இந்த ராக்கெட் வந்து மரம் இருக்க இடத்துல ப்ளீஸ் இது வெடிக்காதீங்க. ஏன்னா இது மரத்தில் இது பண்ணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் நிறைய வீடு இருந்துச்சுனாலும் இது வெடிக்காதீங்க. எங்கேயாச்சும் நல்லா நேராக வானத்துக்கு போகிறோம் இடம் மாதிரி பார்த்து வெடிங்க. ஒரு கிரவுண்ட் மாதிரி பார்த்து, இல்லைன்னா வேறு எங்கேயாச்சும் வெடிங்க உங்களுக்கு தெரிஞ்ச இடமா பார்த்து. ஏன்னா மரத்து பக்கத்தில் வச்சிங்கன்னா இது பற்றிக்கும். அது இல்லாமல் வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் போய்டும். ஏன்னா இது எப்படி போக இது பண்ண முடியாது. எப்படி ஆனாலும் போவோம். நீங்கள் பாட்டில் வச்சு விடுங்க, கையிலலாம் விடாதீங்க. அதெல்லாம் நம்மளுக்கு சேஃப் கிடையாது. பாட்டிலே விடுங்க. இதில் கூட இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள் எப்படிலாம் இது பண்ணணுன்னு. நீங்கள் எப்படிலாம் பண்ணணும்னு இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள். மேட்ச் பாக்ஸ் வச்சு மேட்ச் பாக்ஸை பண்ணுறது இது பண்ணிடக்கூடாது. நார்மலாக ஊதி வச்சு பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் கரெக்டாக வெடிங்க. ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஓகேவா கைஸ், பாய். நான் திருப்பி ஒரு நல்ல வீடியோ, பட்டாசு வீடியோவோடு வரேன். அது சேஃபாக உங்கள் தீபாவளியை கொண்டாடுங்க. இது உங்களிடம் வந்து விடை பெறுவது நான் ஏஜே கேமர்.